மகரிஷி மந்தபாலர் கடும் பிரம்மச்சாரி. எப்போதும் இறை சிந்தனையில் தோய்ந்திருப்பார். அவருக்கு சொர்க்கம் புகும் ஆசை தவிர வேறு எந்த ஆசையும் கிடையாது. ஜொலிக்கும் விழிகளும் வெண்திற தாடியும் ஜடாமுடியுமாய் நாளுக்கு நாள் அவரது வசீகரம் கூடிக்கொண்டே போனது. மந்தபாலர் தம் தமவாய்வில் நிறை கண்டு தாமே விரும்பி சொர்க்கம் புக முடிவு செய்தார். அக்னியை வளர்த்த மந்தபாலர் தன் இறுதி வேண்டுகோளை சமர்ப்பித்தார். ஏ அக்னியே, எத்தனையோ முறை வேள்வி தீ வளர்த்து சமித்துகளை ஆகுதியாக பெய்து உன்னை ஆராதிக்கிறேன். இன்று நான் உன்னை வளர்ப்பது என்னையே ஆகுதியாக நீ ஏற்பதன் பொருட்டே. மனத்தாலும் முழு பிரம்மச்சாரியாக வாழ்ந்த என்னை ஏற்று என் ஆன்மாவை சொர்க்கத்துக்கு அனுப்புவாயாக. இவ்விதம் முழங்கிய அவர் நெருப்பில் சடாரென குதித்தார். சக முனிவர்கள் சடசடவென அவர் உடல் எரிவதை பார்த்து கை கூப்பி அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள். அவரது ஆன்மா நட்சத்திரம் போல் ஒளி வீசியவாறு விண்ணில் பறந்தது. சொர்க்கத்திற்கு சென்ற மந்தபாலர் சொர்க்க வாசல் முன் நின்றார். ஆனால் சொர்க்கத்தின் கதவுகள் அவருக்கு திறக்கவில்லை. தடதடவென அதன் தங்க கதவுகளை தட்டினார். கதவை திறந்து கொண்டு உள்ளிருந்து வந்தான் ஒரு தேவன். யார் நீங்கள், என்ன வேண்டும் என்று அதட்டினான். நான் மகரிஷி மந்தபாலன், சொர்க்கம் புக வந்திருக்கிறேன், கதவை திறவுங்கள் என்றாள் முனிவர். தேவன் கடகடவென்று சிரித்தான். மந்தபாலரே, சொர்க்கத்தின் கதவுகள் தட்டி திறக்கப்படுவதல்ல, தானாய் திறந்தால்தான் உண்டு. நீங்கள் சொர்க்கம் புக தகுதியானவர் என்றால் இந்த கதவுகள் உங்களுக்காக திறந்து உங்களின் வருகைக்காக காத்து கொண்டிருந்திருக்கும். அப்படி திறவாததால் உங்களுக்கு சொர்க்கம் புகும் தகுதி இல்லை என்ற பொருள். மந்தபாலர் வியப்படைந்தார். தவ சிஷ்டரான தனக்கு சொர்க்கம் புக அனுமதி கிடையாதா? தம் தவ வலிமையின் அர்த்தம்தான் என்ன? தேவனே, தவத்தை அன்றி வேறெதையும் நான் செய்வதில்லை. ஏன் எனக்கு சொர்க்கம் மறுக்கப்படுகிறது? தேவன் நகைத்தபடி சொல்லானான். மந்தபாலரே, ஒவ்வொரு உயிருக்கும் பூமிக்கு அனுப்பப்படும் போது படைப்பாற்றலுடன் தான் அனுப்பப்படுகிறது. பூமி தொடர்ந்து இயங்க வேண்டும் இல்லையா? படைப்பாற்றலை பயன்படுத்த வேண்டியது ஒவ்வொரு உயிரின் அடிப்படை கடமை. இயற்கையிலே ஒருவருக்கு மக்கட் செல்வம் கிடைக்கவில்லை என்றால் அது ஒப்புக்கொள்ளக்கூடியதே. ஏதேனும் ஒரு நோக்கத்திற்காக ஒருவர் பிரம்மச்சாரியாக விரதம் பூண்டால் அதுவும் கூட ஏற்கக்கூடியதே. ஆனால் எந்த குறிப்பிட்ட நோக்கமும் இல்லாமல் சொர்க்கம் புக தவம் செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு பிரம்மச்சாரிய விரதம் பூணுபவர்களை சொர்க்கம் விரும்புவதில்லை. படைப்பாற்றல் சக்தி அளிக்கப்படும், தர்ம நெறிப்படி வாழ்ந்தால், ஆனால் ஒரு உயிரை கூட படைக்காமல் சொல்லுவது சரியல்ல. உங்களுக்கு இயற்கை வழங்கிய படைப்பாற்றலுக்கு நீங்கள் நியாயம் செய்யவில்லையே. உங்கள் வாரிசு என பூமியில் யாரையாவது காட்டுங்கள். உங்களுக்காக சொர்க்கத்தின் கதவுகள் இப்போதே திறக்கும். மந்தபாலர் திகைத்தார். இப்படி ஒரு கோணத்தில் தண்ணி பார்க்கவே இல்லையே என வருந்தினார். தம் தவ ஆற்றலால் தாம் மறுபிறவி எடுத்து தம் படைப்பாற்றலுக்கு நியாயம் செய்தால் அதன்பின் சொர்க்க கதவுகள் தமக்கு திறக்குமல்லவா என்று யோசித்தார். தேவன், ஒரு பிறவியின் தவ ஆற்றல் மறுபிறவிக்கும் தொடரும். மறுபிறவியில் அவர் தவம் ஏதும் நிகழ்த்த வேண்டாம். தம் படைப்பாற்றலுக்கு நியாயம் செய்து தம் இனத்தை பெருக்க உதவினால் அதுவே போதும் என்று விளக்கம் தந்தான். மந்தபாலர் தன்னை விரைவில் இனப்பெருக்கம் செய்யும் ஒரு சாரங்க பறவையாக உருமாறும்படி மனதில் சங்கப்பம் செய்து கொண்டார். அப்போதுதானே சீக்கிரத்தில் சொர்க்கம் வர முடியும். மறுகணம் மாபெரும் காண்டவ வனத்தில் ஒரு மரக்கிளையில் அந்த அழகிய சாரங்க பறவை போய் ஒய்யாரமாக அமர்ந்து கொண்டது. இயற்கையின் நேதிப்படி அது மறுபிறவி எடுத்த கணத்திலேயே அதன் முற்பிறவி நினைவுகள் மறந்தன. அதே மரத்தின் கிளையில் சிறகுகளை தன் கூரிய அழகால் கோதிக்கொண்டு ஜரிதா என்ற ஒரு சாரங்கி அமர்ந்திருந்தது. அது தான் அமர்ந்திருந்த மரத்தின் இன்னொரு கிளையில் உட்கார்ந்த சாரங்கத்தை வியப்போடு பார்த்தது. ஜரிதாவின் எழுலும் கனிவான பார்வையும் மந்தபால சாரங்கத்தை கிறங்கம் கொள்ள வைத்தன. அந்த பெண் பறவையிடம் மந்தபால சாரங்கத்திற்கு தீராத காதல் தோன்றியது. மெல்ல மெல்ல அவற்றினிடையே காதல் வளர்ந்தது. அவை இல்லற வாய்வை மேற்கொண்டு ஒரே கூட்டில் இணைபிரியாமல் வசிக்கலாயின. ஜரிதா 4 முட்டைகளை இட்டது. அவற்றை அடைகாத்து குஞ்சு பொரிப்பதற்குள் அந்த இனிய இல்லற வாய்வில் ஒரு விபரீதம். லபிதா என்ற இன்னொரு சாரங்கி மந்தபால சாரங்கனை வட்டமிட்டது. அதனுடைய ஆண்மை நிறைந்த பேரழகு லபிதாவை மயக்கி கொள்ளை கொண்டது. லபிதா பறந்து சென்ற அதன் அருகே அமர்ந்து எதையோ தேடுவதை போல் பாவனை செய்தது. யார் நீ? என்ன தேடுகிறாய் என்று விசாரித்தது மந்தபாலம். உங்கள் அழகின் வளைவினாலும் சிறகுகளின் அடர்த்தியாலும் என்னை அறியாமல் என் உள்ளத்தை தொலைத்து விட்டேன். இது இங்கே எங்கேயாவது விழுந்து கிடக்கிறதா என்று தேடுகிறேன். லபிதாவின் மயக்கும் கவிதை மொழி மந்தபாலத்தை காந்தம் போல் இழுத்தது.
தன்னை வட்டமிட்ட லபிதாவின் அழகில் லயத்த மந்தபாலம் தேடி வந்த வாய்ப்பை நழுவவிட விருப்பமில்லை. ஏற்கனவே மனமாகி ஒரு மனைவியும் தனக்கு உண்டு என்பதையோ, மனைவி இப்போது 4 முட்டைகளை இட்டு அடைகாத்து வருகிறது என்பதையோ, 4 ஆண் குஞ்சுகள் வெளிப்பட தொடங்கியுள்ளன என்பதையோ மந்தபாலம் எண்ணி பார்க்கவில்லை. காமம் அதன் கண்ணை மறைத்தது. மனைவி ஜரிதாவிடம் ஏதோ ஒன்று கூறாமல் ஒரு நாள் லபிதாவோடு இணைந்து விண்ணில் பறந்து தனியே இல்லற வாழ்வை தொடங்கின. அப்பா எங்கே என்று கேட்டன. அப்போது தான் உருப்பெற்ற தொடங்கியிருந்த 4 ஆண் குஞ்சுகள். உங்கள் அப்பா மனிதர்களை பார்த்து கெட்ட பழக்கங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார். 2ஆம் கல்யாணம் செய்து விட்டார். போகட்டும். நம்மை மறந்தவர்களை நாம் நினைப்பது நம் சுயமரியாதைக்கு அழகல்ல. உங்கள் 4வருக்கும் நானே இனி தாயாகவும் தந்தையாகவும் இருப்பேன். வெளியே சென்று உங்களுக்கு தேவையான உணவை நானே சம்பாதித்து வருவேன். நான் உணவு பெறுவதற்காக கூட்டை விட்டு வெளியே செல்லும் போது மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றது ஜரிதா. ஆண் குஞ்சுகள் மனம் தேறி தாய்ப்பறவை சொன்னதை ஏற்றுக்கொண்டன. ஒரு நாள் திடீரென காண்டபவனத்தில் தீப்பிடித்து கொண்டது. 2ஆம் மனைவி லபிதாவுடன் சுற்றி கொண்டிருந்த மந்தபாலம் நெருப்பை பார்த்து திகைத்தது. சரிவர சிறகு கூட முளைக்காத தன் 4 ஆண் குஞ்சுகளும் என்ன பாடுபடுமோ என்று அந்த தந்தை மனதில் கவலை எழுந்தது. ஏ அக்னியே, என் 4 மகன்களையும் நீ எரிக்காமல் காப்பாற்றுவாயாக என்று அது மனமாற பிரார்த்தனை செய்தது. அதன் மூலம் அக்னி பகவான் தோன்றி, மந்தபாலமே, உன் முற்பிறவியில் உன் உடலை எனக்கு ஆகுதியாக்கினாய். அதன் உன் தியாகத்தை மெச்சி உன் இப்பிறப்பில் உனது ஆண் குஞ்சுகளை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என வாக்கு கொடுத்து மறைந்தார். இதை கண்ட 2ஆம் மனைவி லபிதா, இன்னும் உனக்கு ஜரிதாவில் காதல் இருக்கிறது என்று ஊடல் கொண்டு இன்னொரு மரக்கரையில் தனியே போய் உட்கார்ந்து கொண்டது. அக்னியின் வாக்குறுதி பற்றி ஏதும் அறியாத தாய்ப்பறவை ஜரிதாவை கலவலம் கவ்வியது. அக்னியிடமிருந்து இறகு கூட சரிவர முளைக்காத பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுவது? குஞ்சுகள் பயத்தில் நடுங்கின. அம்மா, நீங்கள் தப்பித்து போங்கள். எங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இருந்தால் வம்சம் விருத்தியாக வாய்ப்புண்டு. நாங்கள் நெருப்பிலேயே மடிந்தாலும் பரவாயில்லை என்றன. தாய்ப்பறவை ஜரிதா வேறு வழியின்றி தெரியாமல் அழுது கொண்டே விண்ணில் சுற்றி கொண்டிருந்தது. அதாவது மூத்த ஆண் குஞ்சான ஜரிதாரி வரப்போகும் கஷ்டத்தை முன்கூடியே உணர்ந்து கடவுளை பிரார்த்திப்பவனே புத்திசாலி. அவன் கடவுள் அருளால் கஷ்டத்தை கடந்து விடுவான் என்றது. சாரி, ஸ்தம்பபித்ரன், துரோணன் ஆகிய பிற 3 குஞ்சுகளும் அதை ஆமோதித்தன. அண்ணனுடன் சேர்ந்து பிரார்த்திக்க தொடங்கின. அக்னி பகவானே, நீயே சூரியன், நீயே மழை தருபவன். உன்னாலே உயிர்கள் உண்ட உணவு ஜீரணமாகிறது. நாங்கள் இளம் குழந்தைகள். எங்களிடம் இரக்கம் காட்டு, எங்களை அழிக்காதே. இளம் குழந்தைகளின் மழலை பிரார்த்தனை அக்னி பகவானை குளிர செய்தது. உங்கள் தந்தைக்கு வரம் கொடுத்திருக்கிறேன், உங்களை அழிக்க மாட்டேன். உங்களுக்கென்று என்ன வரம் வேண்டும் என்று வெகு பிரியமாக கேட்டார். எங்கள் தந்தையை எங்களிடமிருந்து பிரித்த லபிதாவை நாங்கள் வெறுக்கின்றோம். எங்கள் தந்தை எங்களுக்கு வேண்டும் என்றன அவை. அக்னி பகவான் சிரித்து கொண்டே அப்படியே நடக்கும் என்று சொல்லி படபடுத்து பாய்ந்தார். அதோடு தனியே மரக்கிளையில் அமர்ந்திருந்த லபிதாவை போகிற போக்கில் அள்ளி விழுங்கு சென்று விட்டார். தாய்ப்பறவை ஜரிதா அக்னி அடங்கியதும் பாய்ந்தோடி வந்தது. சேதமில்லாமல் தன் குஞ்சுகள் இருப்பதை பார்த்ததும் அவற்றை அரவணைத்து கொண்டு மகிழ்ச்சியில் அரற்றியது. அப்போது மந்தபாலமும் அங்கே வந்து சேர்ந்தது. மனைவி பிள்ளைகளை கண்டு அழுதது. ஜரிதா கணவனை வெறுப்புடன் நோக்க, பிள்ளைகளோ பாசத்தோடு தங்கள் தந்தையிடம் சென்று அமர்ந்தன. இந்த பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்று நான் தான் அக்னி பகவானிடம் வரம் கேட்டேன். அதோடு அந்த சாகா சக்கரி லபிதாவை இப்போது முற்றிலுமாக தலைமுழுக விட்டேன். என்னை மன்னிக்க கூடாதா என்று உருகியது மந்தபாலம். சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்த ஜரிதா, குழந்தைகளுக்காக தந்தை முக்கியமல்லவா, திருந்தி மன்னிப்பு கேட்பவரை ஏற்பதுதான் தர்மம் அல்லவா என்று சிந்தித்தது. மெல்ல பறந்து போய் தன் கணவன் அருகில் அமர்ந்து குழந்தைகளை அப்போதுதான் முளைக்கத் தொடங்கிய தங்கள் சின்னஞ்சிறு சிறகுகளை அசைத்து ஆர்ப்பரித்தன. ஜரிதாவின் முகத்தில் வெட்கம் படர்ந்த அழகை ரசித்தது மந்தபாலம். மேலிருந்து இந்த காட்சியை பார்த்த அக்னி பகவான் சிரித்து கொண்டார். முதல் மனைவியின் வாய்வை நெருப்பு எரிக்கக்கூடாது என்று அவர் விதி வகுத்தார். காலப்போக்கில் மந்தபாலம் மூப்படைந்து
தளர்ந்து உயிர் விட்ட போது அதன் ஆன்மா சொர்க்கம் நோக்கி சென்றது. என்ன ஆச்சரியம்! மந்தபால ஆன்மாவை வரவேற்க சொர்க்கத்தின் கதவுகள் தயாராய் திறந்திருந்தன. இரு தேவிகள் அந்த ஆன்மாவை வரவேற்க பூரண கும்பத்தோடு காத்திருந்தார்கள். இயல்பிலேயே வழங்கப்பட்ட படைப்பாற்றலுக்கு நியாயம் செய்த மந்தபால ஆன்மா அப்படிதான் சொர்க்கத்தை சென்றடைந்தது. இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொண்ட நியதி என்னவென்றால், எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. எதையும் நாம் மாற்ற முயற்சி செய்ய வேண்டாம். அனைவரும் தன் மனைவி குழந்தைகளுடன் அன்போடு சந்தோஷத்தோடு வாழுங்கள். முடிந்தவரை இயன்றாதவர்களுக்கு நல்லது செய்யுங்கள். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும்.